ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு இதுதான் வந்து மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் ஃபார் மகாநதி அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது ஒரு இவ்வளோ இதாக முடிச்சிட்டிங்கன்னு எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்னும் எபிசோடில் எல்லா ட்ரூத் ரிவீலும் இது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு சந்தேகங்களோ, ஏன் அப்படி பண்ணாரு, ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரெண்டே பேர் இன்னைக்கு எபிசோட்லைங்க. ஸோ மொத்த எபிசோடு ரெண்டு பேரும் தாங்கி அப்படியே அழகாக முடிச்சு விட்டாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு அவங்க வீட்டு சீன் இருந்துச்சு. பட் அது அப்படியே அந்த கொஞ்சம் நேரம் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற அந்த 20 மினிட்ஸ் ஃபுல்லா இவங்க தான் ஆக்குபை பண்ணிருக்காங்க, ரெண்டு பேர் மட்டும். ஸோ எல்லா உண்மையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மொத்த கதையை முடிஞ்ச மாதிரி இருக்கீங்க மொத்த எபிசோட்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எபிசோட்ல தோணுச்சு. நான் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோ, ட்ரூத் ரிவீல் கொண்டு வந்திருக்கலாமோ நான் எபிசோட் பார்க்கும்போது தான் நினைச்சேன். நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா, இப்படி இப்படி இந்த மாதிரிலாம் ட்ரூத் ரிவீல் பண்ணா, ஸோ கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் சர்ப்ரைஸா கூட்டிட்டு போயிட்டு எதுவும் இந்த விஷயத்தெல்லாம் பேசினாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே இந்த டைமுக்கு இந்த ஒரு சீன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா சீரியலை ரொம்ப ட்ராக் பண்றோம், அடுத்த ஃபர்தரா ஸ்டோரி மூவ் ஆகல, டிஆர்பி ஒரு பக்கம் கன்சிடர் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரூத் ரிவீல் முடிச்சுட்டு அடுத்த ட்ராக் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸ் சார்பாகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அதான் நீங்க எபிசோட்லயுமே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் பலத்தை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். முக்கியமா விஜய் அண்ட் காவேரி அவங்களுடைய ஆக்டிங் இன்னைக்கு பாராட்டி ஆகணும். காவேரி கூட அந்த ஹக் சீன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு இன்னுமே ஒரு பூஸ்ட் அப் மூமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த எபிசோட் முடிஞ்சு அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி ப்ரமோவே போட்டிருந்தாங்க. அங்கே அந்த ஹக் சீன்மே இருந்துச்சு. ஹோப் நெக்ஸ்ட் வீக் ப்ரமோவுமே கொஞ்சம் மாசா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக்லாம் வச்சு கொண்டு வராங்க. ஸோ எந்த அளவுக்கு மகாநதி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போவே ஓரளவுக்கு கதை நெருங்கின மாதிரி இருக்கு இல்லையா, அது இந்த சீனை முடிச்சு வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அடுத்து எந்த ட்ராக் எடுக்க போறாங்க, கண்டிப்பாக வெண்ணிலாவோட ட்ராக் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்படி பத்தின இன்னும் எபிசோட் பத்தின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.